ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முப்பருப்பு வடை. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா பருப்பு வடை, உளுந்து வடை அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 பருப்பு போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முப்பருப்பு வடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இது நான் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். பட்டாணி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கடலை பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 கப்பு, உளுத்தம் பருப்பு 1 கப்பு, துவரம் பருப்பு 1 கப்பு. இப்போ இது 3ஐயும் ஒரு பவுலில் கொட்டிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பருப்பு கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்க, இந்த பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறி ரெடியாக இருக்கு. இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்க, மிக்ஸி ஜாரில் இது காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பருப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் பாதி மட்டும் போட்டுக்கிறேன், மீதி அப்புறம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி நான் கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். பாருங்க, கடாயில் நான் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன பால் மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கணும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. முப்பருப்பு வடை ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த முப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.